இன்னைக்கு நம்ம வந்து சூரியமலைக்கு வந்திருக்கோம். இங்கே கைலாயநாதர் குகை கோயில் அங்கே போகிறோம். பாருங்களேன் லொக்கேஷனை, எப்படி காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போகிறோம். பாருங்களேன் ட்ரெக்கிங்கில் முதல்ல ஒரு அட்டைப்பூச்சி பார்ப்போமா? காட்டில் இருக்கிற அட்டைப்பூச்சி கடிச்சா லிட்டர் கணக்கில் ரத்தம் வெளியேறும். இந்த பகுதியில் தான் நம்ம போயிட்டே இருக்கோம். பார்த்தீங்களா ட்ரெக்கிங் போகிறோம் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக செம்மையாக ஆக்சிஜன்லாம் நிறையா கிடைக்கிது. நீங்களும் வாங்க பாருங்க. நல்லா பார்த்தீங்களா எங்கள் சூழலை வந்து பசுமை மாறாக்காடு. நம்மளை சுற்றி பட்டர்ஃப்ளை பறந்து கூட வந்துக்கிட்டே இருக்குது கலர் கலராக. நீங்கள் நேரில் வந்து அதெல்லாம் அனுபவிக்கலாம். நீ பாருங்கள், நாங்கள் இப்போ வந்து பாருங்க ஒரு பக்கம் மலை கேரளா மாதிரியே இருக்கும். ஓகேவா? ஏத்தமா. இன்னொரு பக்கம் பாருங்க இறக்கமா. சொர்க்கத்துல இருக்க மாதிரி பட்டர்ஃப்ளை எல்லாம் சுற்றி சுற்றி வருது. தண்ணி இருக்கும். ஸோ இதே வந்துட்டு இன்னும் ஒரு 4-5 மாதம் கழிச்சு வந்தோம்னா நிறையா தண்ணி இருக்கும், நம்ம பார்க்கலாம். கோயிலை வந்து நெருங்கிட்டோம், அதுக்குண்டான சிம்பிள் தான் போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கோயிலுக்கு போயிடலாம். நீங்கள் பாருங்கள், ஆள்க வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. சின்ன குழந்தையிலேருந்து ஏஜ்டு உமன் வரைக்கும் கூட வரலாம். அவ்வளோ சூப்பரான இடம். பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குன்ட்டு. ஸோ சாமி கும்பிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம இப்போ தான் போயிட்டுருக்கோம். நம்மளும் கும்பிட்டுட்டு வந்துடலாம். வேணா வரோம். ஆனால் அதில் பாருங்களேன் பூவும் காயும். இந்த பக்கம் முன்னாடி பச்சையாக தெரிகிறது பூ, அந்த பக்கம் காய் பாருங்க, ஏதோ தோரணம் கட்டின மாதிரி. எவ்வளோ கிளியராக எடுக்க முடியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க மாம்பெரிய மரம்ட்டு ஃப்ளாட்டான தரை வந்து முடிஞ்சிருச்சு. இனி அப்படியே பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக குட்டி குட்டி படிகள் இருக்குது. அதை ஏறி போனோம்னா கோயிலுக்கு போயிடலாம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு பாருங்கள். அப்போ இதெல்லாம் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி வளர்ந்துருக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இங்கேருந்து வந்து படிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ படியில் தான் ஏறி போயிட்டுருக்கோம். ஸோ படி வேணும்னா அந்த பக்கம் வந்துட்டு இந்த இருக்குல்ல அதுலேயும் நடந்து போய்க்கலாம். ஆனால் படி அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதாங்க எங்கள் ஊர். வாங்க எங்கள் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் ஒருத்தர் டைவ் அடிச்சிட்ருக்காரு. அங்கே ஒருத்தர் உட்காந்து இங்கே பாருங்கள் உட்காந்து பேன் பார்த்துட்ருக்காரு. ஸோ ஆகாஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்கே தான். இப்போ வந்து படி ஆரம்பிச்சிச்சு. கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இந்த படி ஏறி சும்மா ஒரு 10 படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் நம்ம தலைவரோட அட்டகாசத்தெல்லாம். இப்படியே ஏறி போயிட்டோம்னா கோயில் வந்துடும். நான் நிறையா குரங்கு இருக்கு. இதுதான் கைலாயநாதர் குகை கோயிலோட தீர்த்த தொட்டி. சுருளி தீர்த்தம் எடுப்பாங்க பார்த்தீங்களா? எல்லாம் இங்கே வந்து தீர்த்தத்தோட இன்னொரு மகிமை என்ன தெரியுமா? ஒரு பொருள் உள்ளே போட்டு வச்சுருந்தோம் வச்சுக்கோங்களேன், அது அப்படி கல்லா மாறிடும். இப்போ நாங்கள் ஆகாசத்துக்கு உள்ளோட போகிறோம். சொல்லுங்கம்மா. நம்ம கைலாயநாதர் குகை கோயிலுக்கு வந்துட்டோம். அது குகையை வந்து உள்ளே போய் காமிக்கிறேன். இப்போ சுற்றி பாருங்கள், லொக்கேஷன் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பூரா நம்ம மூதாதையே தான். இங்கே பாருங்கள் ஆகாஷோட ஃப்ரெண்டு. ஹாய் சொல்லிடுங்க. அந்த பாருங்களேன் பாறைகளை வெட்டின அமைப்பு அப்படி தெரியுது இல்லை? சிவ குடும்பமே இங்கே தான் பாருங்க. அடுத்து சிவன். அடுத்து இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. நம்ம சிவ குடும்பமே இங்கே தான் இருக்கு. தேவர்கள் வேலப்பர் திருக்கோயில், அந்த குகை கோயில் பாருங்களேன். 30 முக்கோடி தேவர்கள், 48,000 ரிஷிமார்கள், 14 சித்தர்களும் தவம் புரிந்த ஸ்தலம். அதாவது சித்தர்களோட முழு வைப்ரேஷன் ஆசி உங்களுக்கு வேணும்னா வாங்க எங்கள் சுருளிக்கு. ஸோ இங்கே என்னென்ன சாமி இருக்குது அப்படின்றத இங்கே போட்டிருக்காங்க பாரு. ஆறுமுக விநாயகர், சிவன், நாகதேவதை, சுருளி வேலப்பர், சுப்பிரமணியர், ராமர், லக்ஷ்மணர், இத்தனை பேரும் இந்த குகைக்குள்ள இருக்காங்க. நம்ம ஆளு பேரு லக்ஷ்மி. இங்க பாருங்க நம்ம லக்ஷ்மியை பாத்தீங்களா? அப்படியே போ கையெல்லாம் முடிச்சுக்கிட்டீங்க பாருங்க. டார்லிங் அப்படின்றாப்ல. லக்ஷ்மின்னு கூப்பிட்டோன்னே யார் கூப்பிடுறாங்கன்னு எட்டி எட்டி பாக்குது. நம்ம ஆளுக்கு பூர்வ ஜென்மம் ஞாபகம் வந்துருச்சு. அதான் எங்க அப்பா விட மாட்டேங்குது. மேல 2 குரங்கு, கீழே 2 குரங்கு. சித்தர் சாமி பார்த்தீங்களா? இங்கே விளக்கு போடுற பீடம். இப்படி இங்கே பாருங்க குகை. ஒரு ஆள் படுத்து ஊர்ந்ததே போக முடியும். இந்த சித்தர் சாமி இப்போ பார்த்தோம்ல, அவர் பேர் இமயகிரி சித்தர். அவர் தவம் புரிந்த இடம் தான் இது. இந்த குகைக்கு பேர் கைலாச குகை கோயில். இந்த மரம் இந்த பாறை மறைச்சிக்கிடுச்சு. இதுக்கு மேலே தான் இப்போ முன்னாடி முருகனை பார்த்தோம் பார்த்தீங்களா? செந்திலாண்டவர் இதுக்கு மேலே. இந்த படி வழியாக கீழே இந்த செந்திலாண்டவரை பார்த்துட்டு படி வழியாக கீழே இறங்கி வந்தா சுருளி வேலப்பர் அவரை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தா இந்த பாருங்க இமயகிரி சித்தர். இதுக்குள்ளதான் நம்ம உள்ள போகணும். இங்க பாருங்க
இதுதான் கோயில் வந்து கோயிலுக்கு வந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. அவங்ககிட்டயும் நான் சாமியை காமிச்சிட்டேன். வீடியோஸில் வந்து பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு இங்கே பாருங்களேன், தீர்த்த தண்ணி எப்படி வந்து சொட்டு சொட்டுன்னு விழுந்துட்டே இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். வாவில் இப்படி மேலே சுருளி ஆண்டவரை பார்க்குறதுக்கு இந்த படி வழியாக தான் மேலே ஏறி போய் சுருளி ஆண்டவரை கும்பிட்டோமா, அந்த பக்கம் படி வழியாக கீழே இறங்கி அது குகை கோயில் பார்த்துட்டு இந்த வழியாக திருப்பி மேலே ஏறி வந்துட்டோம். எங்கள் குடும்பத்து உறுப்பினர்கள் ஆமாம். மேலே பார்த்தீங்களா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம். இது நாகலிங்க பூ மரம். அந்த பார்த்தீங்களா ஒரு நாகலிங்க பூ மேலே பூத்துருக்கு. நாகலிங்க பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ சொல்லிடுங்க. ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். பாய். வாங்க சூர்லிக்கு நீங்களும் இந்த அழகுகளை என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க பாய். உங்களுக்காக நாங்களும் ப்ரே பண்ணிக்கிட்டோம். ஸோ சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ். நீங்களும் வந்து மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.